ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மினி பிக் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கண்ணில் புதுசாக ஒரு கடை தென்பட்டுருச்சு. தென்பட்டா விட்டுருவோம்மா, உள்ளே போய் பூந்து பார்த்துருவோம்ல. பூந்து பார்த்தா செவுத்து ஃபுல்லாக ஃபேண்டாகவே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பார்த்து சொல்லணும்னா ரொம்ப ப்ளேஃபுல்லாக கிட்ஸு வந்து உட்காந்து சாப்பிட்டு விளையாண்டே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. சரி, என்ன கடையில் என்ன மெனு இருக்குன்னு பார்த்து நம்ம புரட்டி ஆரம்பிச்சாச்சு. என்ன தெரிகிறது? நம்ம மெனுவை புரட்டினா இவன் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒன்று புரட்டி அதை உடச்சே போட்டான். மெனு நிறையா இருந்துச்சு. எதை ஆர்டர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் கேட்டோம். அவங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது நல்லாயிருக்கும். கிச்சன் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்க, பர்கர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே இன்னொருத்தனை காணோம். நம்ம பையன் எப்பவுமே லேட் கம்மருங்க. இவனுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அவங்களும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களுக்கு அவன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தாலே எச்சி ஊறுது. இவன் பாருங்கள் எப்படி குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி, ஓகே, நம்ம பையன் வந்துட்டு எடுத்து ஊட்டுவான்னு அவனும் எதிர்பார்த்தான். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி இருக்கண்டா மாப்பிள்ள ஊட்டுற மாதிரி ஊட்டி அப்படியே வாயில் எடுத்து போட்டுக்கிட்டான். அடுத்து வந்துட்டு சிக்கன் போ. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையில ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸ்டஃபிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் போ இது பேர். ஸோ அதை எடுத்து அப்படியே சாஸ், அவங்க கொடுத்த சாஸ் ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதை தொட்டு வாயில் வச்சோம்னு வச்சுக்குவாங்க. சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவன் பாருங்க, இங்கே ஒருத்தன் குறு குறு குறுன்னு நம்மளையே பார்க்குறான். போட்டு சாப்பிட்றோமே, அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா எப்படி அடிச்சுக்கிறானுங்க பாருங்க. எப்படியோ நம்ம பையன் அடித்து அவன்கிட்ட பிடுங்கி அவன் சாப்பிட்டான். இதில் வேற வந்து கிண்டல் வேற பண்ணுறான் பாருங்க. அவனை வேஃபரில் இருக்க சாக்கோ ஸ்டிக் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தா அவன் புத்தி பாருங்க எப்படி போகுதுன்னு. Smoking causes cancer. Smoking kills. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இதில் போட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை நான் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது டேஸ்ட் பண்ணதான் அவனுக்கு வாய் சுட்டுச்சு. பார்த்தா அதை இருந்தாலும் நமக்கு திமிரு, நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நானும் வாயில் வச்சு நல்லாவே சுட்டுருச்சுங்க. சுட்டு நமக்கு கண்ணே கலங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் ஐட்டம் டெட் பை சாக்லேட் வேஃபல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவன் மட்டும் செம்ம உஷாராக இதை எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே வந்து சொல்கிறான். நாங்களே நாக்கு சுட்டு போய் கிடக்கிறோம். எனக்கு எதுவுமே டேஸ்ட்டுக்கு தர மாட்டேங்கிறீங்கன்னு சட்னி எடுத்து நக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம பசங்க அதுக்கும் பங்குக்கு போயிட்டாங்க. கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நசீனூர் ரோடு, ஈரோடு, பத்மாவி மெஸ் பக்கத்துலேயே இருக்குது. நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. த ரியல் எண்டிங். நீ அந்த எம்மியான ஃபுட் பிளாக்ஸ் வேணும்னா பிளாக்ஸ் ஆஃப் மினிபிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க.